வந்திருக்கிற வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபையாய் உம்முடைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எதுவாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நெற்கிருபையாய் மகிமைப்படுத்தியறலும், உம்முடைய அனுக்கிரகத்தை நெற்கிருபையாய் தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்ம முக்கியமாக இன்னைக்கு சிலது நான் மியூட் பண்ணிடுறேங்க. அது சரி, ஒன்றும் இல்லை சார். பொதுவாக இன்றைக்கு இந்த ப்ரேயர் வாரியர் இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம பார்க்க போகிறது, அதை பற்றி சில தாட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். த கிரேட்டஸ்ட் ப்ரேயர் வாரியர் யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பொதுவாக இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை நாம் பல கோணங்களில் பார்க்குறோம். ஆனால் கூட அவரை ஒரு ஜெபிக்கிறவராக, ஒரு ஜெப வீரனாக அவரை நாம் பார்க்கும்படியான காரியத்தில் அநேக வேளைகளில் நாம் சொல்லப்போனால் தவறி விடுகிறோம்னு சொல்லணும். இப்போது நம்ம சில காரியங்கள் நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் பேசுகிறேன், அப்புறம் நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணலாம் ப்ளீஸ். அதாவது இயேசு கிறிஸ்து முழுமையான ஒரு மனிதன், முழுமையான தேவன். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற காரியம். அவர் முழுமையான தேவனாக இருந்தாலும், எல்லாவற்றையும் அறிந்திருந்த அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் கர்த்தராக இருந்தாலும், அவர் முழுமையான ஒரு மனிதனாக இருந்ததுனால உங்களைப் போல என்னை போல எல்லா விதத்திலுமே அவர் சோதிக்கப்பட்டார்னு பைபிள் சொல்லுங்க. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அதாவது ஒரு மனிதனுக்குரிய சோதனைகள் என்பது எல்லாமே அவருக்கு நிச்சயமாக இருந்தது என்பதை குறித்து சந்தேகமே இல்லைங்க. அதாவது பொதுவாக மனித இயல்புகளில் நம் மாம்ச ரீதியாக மற்ற உலக ரீதியாக எல்லா சோதனைகளையும் அவர் சந்தித்தவர் என்பதை குறித்து வேதம் தெளிவாச்சு. நம்மை போல எல்லாவற்றிலும் அந்த எல்லாவற்றிலும் பொழுது ஆன் ஆல் சைட்ஸ் அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் கூட அந்த எபிரேயர் புத்தகத்தில் அவருடைய அந்த ஜெப பணியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஏன்னு கேட்டால் எபிரேயர் நிருபத்தில் தான் இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியுங்க. அதாவது அவர் ஒரு உண்மையான ஆசாரியராக தன்னை வெளிப்படுத்துகிறதை குறித்து நம்ம எபிரேயர் புத்தகத்தில் ரொம்ப அதிகமாக இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நான் ஒரு சில காரியங்களை மட்டும் அப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதாவது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தம்முடைய சகோதரருக்கு அவர் ஒப்பாக இருக்கும்படியாக தன்னை அவர் விதமாக இயேசு கிறிஸ்து இனம் கண்டுகொள்ளுகிறதை நம்ம பார்க்குறோங்க. அதாவது அவர் முழுமையாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்தவர்ன்றதை நம்ம நிறைய சமயங்களில் மறந்துடுறோம். அதாவது எபிரேயர் 2:18 சொல்லப்படுவது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதே சமயத்தில் நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். ஒரு உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக அவர் தன்னை இந்த உலகத்தில் நிறுத்தி கொள்ளும்படிக்கு அவர் ஜெபத்தை தான் ரொம்ப சார்ந்திருந்தார். அதாவது எல்லாவற்றையும் சோதிக்கப்படுறதுனால தான் வேதம் தெளிவாக சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதாவது அவர் பிதாவை முழுமையாக ஒரு மனிதனாக சார்ந்து கொள்ள வேண்டியதுனால தான் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த 7ஆம் வசனத்தில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அவர் குமாரனாயிருந்தும் பாடுபட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஆகவே இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுதுங்க, இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் பிதாவை முழுமையாக சார்ந்து கொடுக்கப்பட்ட இந்த பணியை நிறைவேற்றும்படியாக அவர் உங்களை போல என்ன போல வாழ வேண்டிய ஒரு நிலையில் ஜெபத்தின் மூலமாக அவர் தேவனை அண்டி இந்த உலகத்தில் வாழ்ந்ததை பார்க்குறேன். பொதுவாக இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்டரல் இது நம்ம பார்க்குறோங்க. ஒரு சபையில் ஒரு போதகன் சரியாக ஜெபிக்காதவராக இருந்தால் அந்த சபைக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணுங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ஏன்னா போதகரே சரியாக ஜெபிக்கல, ஒரு ஆசாரியராக அவர் நியமிக்கப்பட்டவரே சரியாக ஜெபிக்காதவராக இருந்தாருன்னா இந்த சபைக்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, நான் எதுனா சொல்ல வரல. ஆனால் பிரதான ஆசாரியன் தோற்று போகும் பொழுது இந்த சபையினுடைய நிலையை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தானே. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரேயர் வாரியர். வேதத்தில் நம்ம பல பழைய பாட்டில் மட்டும்லாம் பார்க்குறோம். ஆனால் த கிரேட்டஸ்ட் ப்ரேயர் வாரியர் இயேசு கிறிஸ்து தானே. ஆகவே தான் அவரை நம்ம பார்க்குறோம். அந்த ஊழியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து அந்த வருகிற காலத்தில் 40 நாள் அவர் உபவாசத்தை ஜெபம் பண்ணி தான் அந்த ஊழியத்தில் உள்ள பிரவேசிக்கிறாங்க. அந்த 40 நாள் அவர் உணவாமல் சாப்பிட இருந்தான் பொழுது அதில் அவர் பிரவேசிக்கும்படியான ஒரு ஆயத்தத்தின் காரியத்தை பார்க்குறோம். ஆகவே ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஒரு காரியமாக இல்லைன்னா நம்ம வெற்றியாய் வாழ முடியாதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளங்க. நிறைய பேர் நிறைய நல்ல போதிக்கக்கூடிய தாளந்துகள் உள்ளவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் கூட ஜெபிக்காத வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியாய் வாழவே முடியாதுங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெபம் இல்லைன்னா நிச்சயமாய் நாம் வாழ்வதற்கு வாய்ப்பே, வெற்றியாய் வாழவே முடியாது, இம்பாசிபிள். நிறைய பேர் சத்தியம் உண்மைதான், உண்மை நான் இல்லை நம்ம சொல்லவில்லை, வேதத்தின் சத்தியம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதன் வேதத்தை நல்லபடியாக அவன் பற்றி கொண்டு வாழுகிறவனாக இருப்பான். நல்ல வேதத்தை பற்றி கொண்டு வாழுகிறவன் நல்ல ஜெபிக்கிறவளாக இருப்பாங்க. எந்த விதமான மாற்றமே கிடையாதுங்க. இது ரெண்டுமே இணைந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே ஒருத்தர் நாங்கள் நல்லா ஜெபிக்கிறோம், வேதத்தில் எனக்கு அவ்வளோ உறுதி, அந்த ஃபர்ம்னஸ் இந்த வேர்ட் ஆஃப் காட் இல்லைன்னு சொல்கிறதும் இட்ஸ் ரெடிகுலஸ். அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியம். அதே சமயத்தில் நான் ஆண்டுடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிறேன், ஆனால் ஜெபம் நான் சரியாக செய்கிறதில்லைங்கிறது இட்ஸ் வேதத்துக்கு புறமான மாறுபட்ட கருத்து. ஏன்னா நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆதாரமே தேவனுடைய வார்த்தை தாங்க. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது. ஆகவே அதன் அடிப்படையில் நான் வாழணும். நித்தியத்தை குறித்த காரியங்களெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்துக்கு நாம் உட்பட்டவர்களாக காணப்படுவது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி அதாவது வேதம் சொல்கிற மாதிரி நம்ம விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவை முடிக்கிறவமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதன் மூலமாகவே நாம் ஜெப வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும், ஜெப வாழ்க்கையில் வளர முடியும். வேறு எங்கேயுமே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. அஃப்கோர்ஸ் பவுல் மற்ற தேவனுடைய மனிதர்கள் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கற்றுக்கொள்ளுகிற ஜெப வாழ்க்கை என்பது மிக உன்னதமானதுங்க. அவர் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்ருக்காரு? பிரதான ஆசாரியர் பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நித்தியத்திலும் கூட இந்த ஜெப பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். பாருங்களேன், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய மக்களுக்காக ரட்சிக்கப்படும்படியாக அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து பிதாவை சார்ந்து வாழ்ந்தார். இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கைக்கு வழிகாட்டி இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்த்து வாழ்வோமா, நிச்சயமாக ஜெப வாழ்க்கையில் நம்ம மேலாக வளருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்கள் உங்களுடைய தாட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இப்போ நான் ஒரு சின்ன ஒரு தாட்டு தான் கொடுத்தேன்.
உங்களுக்கு இருக்கும்படியான சில காரியங்கள் வேறு ஏதாவது நம்ம ஷேர் பண்ண முடியாது, ஃபீல் ஃப்ரீ. நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரிலக்டண்ட்டாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்னன்றதை பற்றி நீங்கள் யார் வேணாலும் தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. யார் வேணாலும் பேசலாம் ப்ளீஸ். அதனால் நீங்கள் நம்ம இங்கே ஒரு சின்ன குரூப்பாக நம்ம இது பண்ணி செஞ்சிட்ருக்கோம். எப்படிங்க மார்க், நீங்கள் எதோ ஷேர் பண்ணுறீங்க? மார்க் வந்து திண்டுக்கல் பாஸ்டர், ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் பாஸ்டர். கிஷாந்தன், அப்புறம் பிரதர் ஸ்டீஃபன்சன், டாக்டர் அக்னீஷ், இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. நாங்கள் உங்கள் பேர் எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியல. ஏன்னா மார்க், நீங்கள் கிஷாந்தன் எதாவது ஷேர் பண்ணுறது நீங்கள் அல்லது யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஜான், அது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்றேன். பண்ணுங்க சிஸ்டர், பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க சொன்ன மாதிரி ஜெபம் மிகவும் முக்கியமானது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் இல்லைன்னா அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. இப்ப கூரை இல்லாத வீடு, ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் எது வேணாலும் உள்ள வரலாம். அதே மாதிரிதான் ஜெபம்ன்றது வந்து தேவனோட நாம் பேசுவது, ஆண்டவரோட உள்ள நம்ம ஐக்கியப்படுறது, அந்த உறவு. அந்த உறவு இல்லைன்னா தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்பட இல்லைன்னா அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு பயனும் இல்லை, வறண்ட வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். இப்ப திராட்சை செடியில கொடி இணைந்து இருக்கும் பொழுதுதான் அது கனி கொடுக்கிறது. அதுபோல தேவனோடு நம்ம வாழ்வது என்பது ஜெபம். இது உண்மைதாங்க சிஸ்டர் சொன்ன மாதிரிங்க. அதாவது ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியங்க. அதாவது ரட்சிப்புங்கிறது என்னென்னா நம்முடைய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த உறவு என்பது ஒரு மிக முக்கியமானதுன்னு வைங்களேன். நான் கிறிஸ்துவோடு கூட உறவு கொண்ட ஒரு வாழ்க்கைன்னு, அவரோடு நான் பேசாமல், அவரோடு நான் பகிர்ந்து கொள்ளாமல், அவரோடு நான் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கூட ஒப்படைத்து வாழாமல் இருக்கவே முடியாதுங்க. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் என்பவன் எனக்கு ஜெபம் செய்ய முடியல, ஜெப வாழ்க்கை இல்லைன்னு பொழுது நிச்சயமாக அவர்களுடைய உறவை ரொம்ப சந்தேகப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. உறவு என்பது ஒரு சாதாரணமான உறவு அல்ல. வேதத்தில் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஆகவே இந்த ஜெபம் என்பது இட்ஸ் a matter of relationship. அவரோட ஒரு கணவன் மனைவி எப்படி உறவுக்குள்ளாக அவங்க இணைக்கப்படுகிறார், அந்த மாதிரி ஒரு காலத்தில் தேவன் அறியாதெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆகவே தான் ஒரு ஜெபம் என்பது வழக்கமாக ஜெபம் பண்ணுறது சொல்ல வரல. அவர் என்னிடத்திலிருந்து என்ன விரும்புகிறார், அவர் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், இந்த விதமான மனநிலையோடு நாம் கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு காரியம். இன்னொன்று, ஆவியானவர் ரட்சிப்பின்ற காரியத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எபேசில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, ரட்சிப்பின் வசனத்தை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை முத்தரிக்கிறார். அதனால் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அவர் ஆவியின் சிந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இப்போ ஆவியின் சிந்தை, அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்முடைய ஒரு காலத்தில் நம்ம மரித்தவர்களாக இருந்தோம், ஆத்துமாவில் ஜீவன் இல்லை. ஆனால் இப்போ நான் மறுபடியும் பிறந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆவியான உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் ஆவியாக இருக்கிற தேவனோடு கூட நாம் உறவு கொள்ளுகிற, ஆதாம் ஏவாள் சொல்லப்போனால் இழந்து போன அந்த காரியத்தை ரட்சிப்பின் மூலமாக தேவன் மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பித்து கொடுக்கிறார். ஆகவே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் நான் சரியாக ஜெபிக்கலைன்னும் பொழுது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியம்னே சொல்லலாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு வருத்தமான ஒரு காரியம், நிறைய போதகர்களே சரியாக ஜெபிக்கிறது இல்லைங்க. அநேக போதகர்கள் ஜெபிக்கிற வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு. ஒரு அதாவது என்ன சிஸ்டர் இன்னொரு காரியம் சொன்னாங்க, அந்த அது வே ஆஃப் லைஃப். அது ஜெப வாழ்க்கை என்பது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. என்றைக்கும் நம்ம ஒரு ஜெபிக்கிறோம் அப்படின்ற ஒரு பாரத்தோடு நம்ம போக முடியாத ஒரு காரியம் அல்ல. இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாகவே இருக்கிறது.
ரொம்ப முக்கியமான சில காரியங்கள்ங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அப்போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம இது நாள் வரைக்கும் கூட நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாம் சரியான விதத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஜெப பலிபீடம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு காலத்தில் நல்லா இருந்து கூட நம்ம இந்த நாட்களில் ஜெப தாகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபிக்காமல் நம்ம வாழவே முடியாதுங்க. ஜெபிக்காமல் என்கிட்ட ஜெபம் என்பது வேதம் சத்தியத்தை சொல்லுது. இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவனுடைய கிருபையும் பரத்தின் ஒத்தாசை தேவை. அதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வழிமுறை ஜெபந்தான். வேறு வழி இல்லையே, என்னால் வாழ முடியாது. கர்த்தருக்கு காத்திருந்து நான் புதிய பலனை பெற்று வாழும்படியான ஒரு வாழ்க்கை முறையில் நான் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். தேங்க்யூ சிஸ்டர். நான் சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்துங்க. வேறு யாராவது பகிர்ந்து கொண்டதாங்க? யார் வேணாலும் பகிர்ந்து கொள்ளலாம். ப்ளீஸ் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன மற்றவங்க நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்று நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம புதுப்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஏன் நம்முடைய வாழ்க்கையின் பல தோல்விகளெல்லாம் காரணம்? அவனுடைய வசனம் ரொம்ப முக்கியமானது. த வேர்ட் ஆஃப் காட், அதுதான் பேஸ். அதான் சொல்கிறேங்களே, தேவனுடைய வார்த்தையில் நல்ல வேதம் மட்டுமே உண்மையாக சொல்கிறவங்க ஜெபத்தில் நிச்சயமாக அவங்க உறுதியாக இருந்தே ஆகணும். ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள் வேதம் மட்டுமே என்ன தான் சொல்லுவாங்க. வேறு இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். அப்படி டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருந்தால் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியான ஒரு நிலையில் இல்லைன்னே சொல்ல முடியுங்க. இன்றைக்கி நிறையா ஈவன் நீங்கள் ரிஃபார்ம்லேயே நிறையா பார்க்கலாம். அதை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டியது எவ்வளோ அவசியம். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், தேவ மனிதர்கள் ஜெபித்தவர்களெல்லாம் வல்லமையாக தேவனுக்கு வாழ்ந்தவர்கள், தேவனுக்கு வல்லமையாக வாழ்ந்தவர்கள்லாம் ஜெபத்தல். தேவனுடைய உறவு என் வாழ்க்கையில் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. வேறு யாராவது நீங்கள் தயவுசெய்து இப்போ பொதுவாக இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தயவுசெய்து நீங்கள் ஓப்பனாக பேசலாம். எனக்கு ஜெபம் போதர்கள் கூட சரியாக ஜெபிக்கிறதே இல்லாததே ஒரு பெரிய வருத்தமான இருக்கு. விசுவாசிகள் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம மேற்கொள்வது? சில காரியங்கள் நீங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுங்களா? நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி சொல்கிறது இட்ஸ் அ சின். நான் சொல்கிறேன், அது தப்பு. எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு நம்ம சொல்கிறது அது ஒரு பாவம். சாமியார் சொல்ல, நான் ஜெபிக்காமல் போனால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன்னு பைபிள் சொல்லு. ஏன்னு கேட்டால் இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஒமிஷன், சென்ஸ் ஆஃப் கமிஷன். எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கட்டளை கொடுத்த வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை வச்சிருக்கிறாரு. இப்படி பல காரியங்களை போதித்த அவர், நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாமல், பாவங்கிறது நம்ம செய்கிற தவறு மட்டுமல்ல, நாம் செய்ய வேண்டியவைகளை செய்யாததும் பாவம் தான். சென்ஸ் ஆஃப் ஒமிஷன், சென்ஸ் ஆஃப் கமிஷன். இவ ரெண்டு விதத்தில் நம்ம பாவத்தை செய்வதற்கான வாய்ப்பு உண்டுங்களேன். ஆகவே நான் ஒருவேளை நான் பாவமே செய்யலைன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்காமல் இருந்தால் இட்ஸ் அ சின். அந்தளவுக்கு அதனுடைய கிராவிட்டியை நம்ம உணரும் பொழுது தாங்க நம்ம இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம எழும்ப முடியும். தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நானே பேசுறதை விட நீங்களும் ஷேர் பண்ணால் என்ன நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். இல்ல பாஸ்டர், ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்றவங்க உண்மையான விசுவாசிகளா இருக்க வாய்ப்பே இல்லைங்க பாஸ்டர். சரிங்க சிஸ்டர், சரிங்க. ஒரு விதத்தில் நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னா அப்போ நீங்கள் ஆண்டோடைய ஒத்தாசையை நான் தேட விரும்பலைன்னு தான் அர்த்தம். ஆண்டோடைய ஒத்தாசை எனக்கு வேண்டான்னு அர்த்தம். நான் ஐ கேன் கேரி ஆன், நான் நடந்துக்குவேன், நான் இது பண்ணுவேன், நான் செய்வேன், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு ஆபத்தான ஒரு காரியம். ரொம்ப ஆபத்துங்க இது. அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆபத்து. தே ஆர் இன் கிரேட் டேஞ்சர். ஏன்னு கேட்டால் ஆண்டு சொல்கிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அப்படி இருக்கும் பொழுது பிசாசை நீங்கள் தயவுசெய்து அண்டர் வேலையை பண்ணிடாதீங்க. எவன் எப்பவுமே விழிப்பாக இருக்கிறான், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இஸ் ஸோ இன்டெலிஜென்ட். அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவன் சாதாரணமாக இல்லைங்க. நம்ம அப்படி இல்லை. அவன் நம்மளை எந்த இடத்துல ட்ரிப் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம வீழ்த்தணுங்கிறது அவனுக்கு தெரியும். He knows our weaknesses.
அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு வாசலை நம்ம திறந்து விடுகிறோம்னு சொன்னால் மிக ஆபத்தில் இருக்கிறோம். ஆகவே ஜெபிக்காமல் வாழுகிறதை போல ஒரு வாழ்க்கை என்பது நம்ம ஆபத்துக்கு கதவை திறந்து விட்டுருக்குறோன்னு அர்த்தம். நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை. ஆபிரகாம், அது நான் சமீபத்தில் ஜெனசிஸை வாசிக்கும் பொழுது, இந்த ரெகுலராக பைபிள் ரீட் பண்ணுறேன்ல, அப்போ நான் நிறைய காரியங்களை இதன் மூலம் கற்றுக்கொண்டு வருகிறேங்க. அப்போது அந்த லோத்தை அந்த சோதோம் குமாராவில் அங்கே தேவ தூதர்கள் அவங்க லோத்தையும் அவனுடைய மனையில் வெளியே கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படுகிற வேளையில் ஒரு வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆபிரகாம் அந்த இடத்துல அவன் அதுக்கு முன்னால் அவன் போராடுறான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள், கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்தா. அதனால் இன்றைக்கு ஜெபிக்கலைன்னா உனக்கும் பாதுகாப்பு இல்லை, உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, உன் பிள்ளைகளுக்குமே பாதுகாப்பு இல்லை. அதான் நான் சொல்லுவேன், பாதுகாப்பே இல்லை. நீ ஜெபம் பண்ணாமல், அதாவது ஜெபிக்காதவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்கும் நான் நம்பலைங்க. நான் ஜெபமே பண்ணலை ஆனால் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்கிற அந்த போக்கை நிச்சயமாக நான் நம்ப முடியாது. ஏன்னு கேட்டால், ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை என்பது தேவனோடு உறவு கொள்ளாத ஒரு வாழ்க்கை தான். அதில் உனக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆகவே சிலதெல்லாம் நம்ம ரொம்ப கடுமையாக காணப்பட்டாலும் இது உண்மை. ஆகவே நான் என்ன எழும்ப வேண்டிய அவசியம், நான் இப்படியா ஜெபித்தே ஆகணும். நான் ஒரு விட முடியாது. நான் ஜெபிக்காமல் இருந்தால் எனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தையே நான் ஆபத்துக்குள்ளாக்கிறேன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுதே அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தரை போதிப்பான். இது ரொம்ப முக்கியமானதுங்க. வேறு யாரும் நீங்கள் ஷேர் பண்ணுறது ப்ளீஸ், அது முக்கியமானது. ஜெபிக்கலாம் வாழ்க்கை, சரியான ஒரு ஜெப வாழ்க்கையில் நான் விசுவாசின்னு எப்படி சொல்ல முடியும்னா கேள்வி உண்மைதான். ஆண்டவரோடு தொடர்பு இல்லையே. ஆனால் இந்த ஏரியா நீங்கள் ஸ்பர்ஜன் கூட சொல்கிறாரு, அதாவது ஜெபத்தை குறித்து பேசினா நம்ம எல்லாருமே தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குந்தாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஸ்பர்ஜனே அடிக்கடி சொல்கிறது, நான் ஜெபிக்க வேண்டிய அளவில் ஜெபிக்கலைன்னு தான் அவருமே சொல்கிறார். ஜெபத்தை பற்றி அதிகமாய் போதிக்கிற ஸ்பர்ஜன் நான் போனதை சொன்னேன். அதாவது அந்த நாட்களில் அவர் இந்த பெண் இங்கு தொட்டு தான் எழுதும் பொழுது ஒரு ட்ராப் அப்படியே விழுந்துருச்சுன்னா அது காயிற வரைக்கும், ஏன்னா அதை அப்படியே அழிக்க முடியாது, ஜெபம் பண்ணலான்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார்களாம். ஸோ அந்தளவுக்கு ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஊறிப்போன ஒன்றாக இல்லாமல் வாழுகிறதை போல நம்ம ஆபத்தில் இல்லைங்க. வேறு யாராவது நீங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணலாம். பண்ணுங்கள், வெதர் ரைட் ஆர் நோ ப்ராப்ளம் ப்ளீஸ். இந்த டிஸ்கஷனில் நான் பங்கு பெற்று இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால என்னுடைய நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இதை. சொல்லுங்கள். நித்திய ஜீவன் ரட்சிப்பு என்னும் போது நாம நித்திய ஜீவனை ஒரு ஆத்மா பெற்றுக் கொள்கிறது அப்படின்றதை அங்க பார்க்கணும். அப்ப நித்திய ஜீவன் என்னும் போது தேவன் சொல்றாரு, ஒன்றானமை தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிகிறது நித்திய ஜீவன். அப்ப இந்த தேவனையும் குமாரனையும் நாம் அறிகிற அறிவு சத்தியத்தினால வருகிறது. அப்ப அந்த சத்தியத்தை அறியும் பொழுது ஆவியான கடவுள் நம்முடைய இருதயத்துல பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துறாரு. இது நடக்கின்ற பொழுது ஒரு ஆத்மா அறிகிற ஒரே ஒரு விஷயம், அவராலே அன்றி என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்னுடைய நிலைகளை நான் கொண்டு பார்க்கும் போது நிச்சயமா அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியும் நீங்க சொன்ன மாதிரி, அதே மாதிரி போன வாரத்துல நான் பாஸ்டர் மார்க்குடைய சில ஸ்னிப்பட்ஸ் பார்த்தேன். அதுலயும் அவர் அழகா சொல்லியிருந்தாரு, வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது ஒரு ஆத்மா நிச்சயமா ஜெபிக்கும். இந்த வேத வாக்கியங்கள் நம்மளை சுத்திகரிக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய குறைகள், குறையற்ற மனிதனாகவே இருக்க முடியாது. அதே நேரத்துல தேவைகள் வரும்போது அதை தேவனை நோக்கித்தான் பார்க்க ஆரம்பிக்கும். அந்த சிஸ்டர் சொன்னது போல நினைக்கிறேன் பாஸ்டர், ஜெபமற்ற வாழ்க்கை என்பது ஒன்று ஆவிக்குரிய பின்னடைவுள்ள ஒரு ஆத்மா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு, அல்லது அந்த ஆத்மா எந்த அளவுக்கு ஜீவனுள்ள தேவன் அறிந்திருக்குன்றதுக்கே ஒரு கேள்வியா நானே பரிசோதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். நிச்சயமாக சாந்தன் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல தாட். அதாவது நித்திய ஜீவன், லைஃப் இன் இட்டர்னல் லைஃப் அப்படி கொடுக்கும் பொழுது வி ஆர் அலைவ். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரோட கூட தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கை. அது சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கலாம்,
ஆனால் இப்போ இந்த காலங்களில் ஜெப வாழ்க்கை இல்லாதனால் நம்ம பின்னடைவுக்குள்ளாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம செம்மைப்படுத்துவோம். எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரி யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல. அதே சமயத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய முடியாமையும் இயலாமையும் உணர்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதை பவுலெல்லாம் பார்க்கும் பொழுது அதைத்தான் நம்ம பார்க்குறோங்க. பாவிகளில் பிரதான பாவினா அது ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 2 காரியம் நான் அடிக்கடி ஜெபத்தில் நிற்கிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, அற்ப காரியம் முதலாக உங்களால் செய்யக்கூடாது இருக்குன்ற அந்த ஒரு வாசகத்தை வாசிக்கும் பொழுது அப்போ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதே, என்னால் தீர்மானம் பண்ண முடியாது. நிறைய சமயங்களில் ஆண்டவரே எனக்கு என்ன புரியலை, எனக்கு தெரியல, உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அதனால நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் நம்முடைய முடியாமையை எவ்வளவு உணர்கிறோமோ அந்தளவுக்கு ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழும் பொழுது அதில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வெற்றியின் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ஒன்று பார்க்க முடியும், ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவருக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடிகிறது. ஆனால் ஜெபம் இல்லாத வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் நெருக்கத்தினால் நம்ம நெருக்கப்பட்டு எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நம்ம அந்த பின்தங்கி போகிற நம்முடைய செயலை, நம்முடைய தொழிலும் சரி, மற்றவர்களோட உறவுலையும் சரி, குடும்ப உறவுலையும் சரி, பிள்ளைகள், மனைவிகள், மற்ற உறவுகள் எல்லாத்துலேயுமே அடிபடுதுங்க. ஆகவே தேவனோடு உறவு நமக்கு சரியாக இல்லைன்னா மற்ற எல்லா உறவுகளிலுமே நிச்சயமாக நம்ம பாதிக்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. ஆகவே ஒருவேளை இப்போ நம்ம கிஷான் சொன்ன மாதிரி, அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி, ஒருவேளை ஜெபிக்கலைன்னா ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்டு இந்த நாட்களில் தேவனை ஒரு காலத்தில் நல்லா அறிந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலமெல்லாம் இன்றைக்கி போய் ஒருவேளை குளிர்ந்து போன நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் பின்னடைவான ஒரு நிலையில் இருக்குமானா நம்ம எழும்புவோம். ஆண்டவரே எனக்கு, அதாவது ஆனால் ஒன்று ஜெபிக்க மட்டும் பிசாசு விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒன்று, ஆனால் கூட நான் ஒரு திட்டத்தோடு நம்ம செயல்படும் ஜெபத்து வாழ்க்கையில் கூட நான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு போய் நான் ஒரு மணி நேரமாக அதை ஜெபிக்கணும். ஆண்டவர் கேட்குற 1 மணி நேரமாக விழித்திருக்கக்கூடாதா? ஆகவே 24 மணி நேரம் கொடுத்துருக்க ஆண்டவருக்கு நம்ம 1 மணி நேரம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரன்றதை விட குறைந்தபட்சம் அதுவாக கொடுப்போமானால் அது நமக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு ஏது உண்டு. ஆகவே நம்ம ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பித்து கொள்வோம். நம்ம ஒரு சின்ன கொஞ்ச நேரம் தான் இது டிஸ்கஷன் இருக்குது. பட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொருத்தர் பகிர்ந்து கொள்ளுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆகவே நம்ம எழும்புவோம் ஜெபத்தில், நம்ம எழும்பி. ஆனால் ஒன்று நீங்கள் நிச்சயமாக ஜெபத்தில் எழும்பும் பொழுது அதனுடைய உண்மையான காரியத்தை பார்க்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியராக இந்த உலகத்தில் அவர் ஜெபித்த ஜெபம், அது தன்னை ரட்சிக்க உள்ளவன் குறைத்த சத்தத்தோடைய கண்ணீரோடைய வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபித்தார் தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி. ஆகவே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய ஜெப வாழ்க்கையை நோக்கி பார்க்கும். இன்றைக்கி பிரதான ஆசாரியராக அவர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அவருடைய பணி முடியல. கடைசி ஆத்துமா அங்கே போய் சேரும் மட்டும் அந்த ஜெப பணி தொடர்கிறது. ஆகவே இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டது. ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடலாம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒருவருக்கொருவர் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள உதவி செய்தீர். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நாங்கள் பின்தங்கின போனவர்களாக இந்த காலங்களில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்வோமானால் இது எங்களுக்கு நல்லது. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை எழுப்பி கட்ட வேண்டிய பெரிய தேவையில் இருக்கிற ஆண்டவரே, உம்மோடு கூட கொண்டிருக்கிற உறவை நாங்கள் புதுப்பித்து அதில் இன்னும் ஆழமாக நாங்கள் கட்டப்படும்படியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இதில் என்னாலும் கூட கலந்து கொண்ட அருமையான சகோதரி சகோதரர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் பகிர்ந்து கொண்ட பல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையினுடைய குடும்பங்களிலும் கூட ஆண்டவரே, தேவனுக்கு எழும்பி பிரகாசிக்கக்கூடிய உன்னதமான கிருபை தார். தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அந்தளவுக்கு ஜெப வாழ்க்கை உறுதியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஜெப வாழ்க்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தையே நாங்கள் சார்ந்து அதன் அடிப்படையில் அதுவே எங்களுக்கு நங்கூரமாக பற்றி கொண்டு ஜெபிப்பதற்கு ஸ்பர்ஜன் சொன்னபடி செய்தரலும் என்று எங்கள் போராடுவதற்கு இது உண்மையான ஒரு அருமையான ஆண்டவரை ஏதுவாக தேவனை கொடுத்திருக்கிறீர். நேரங்களில் ஒவ்வொருவரும் தொடர்ந்து பலப்படுத்த நாங்கள் ஐக்கியப்படுகிற கொஞ்ச நேரமாக இருந்தால் எங்களுடைய ஆத்துமாவில் நீர் எழுப்பியர்களும் பலன் தாரும் காத்துக்கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ வெரி மச் பிரதர்ஸ். ஒவ்வொரு திங்கட்கிழமை நாம் 9 o'clock நம்ம திரும்ப அடுத்த வாரம் சந்திப்போம். நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.